ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அருமையான சுவையில் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 4 கடல் மீன் எடுத்திருக்கேன், 2 நாட்டு மீன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். இதில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன், சில்லித்தூள் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்றது போல் போட்டுக்கோங்க. சின்ன ஒரு பச்சை மிளகாய், புதினா, மல்லி ரெண்டுமே சேர்ந்து ஒரு 1/2 கைப்பிடி. இதில் மல்லியை விட புதினா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 முந்திரியை ஒன்றும் பாதியமாக உடச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த மீனில் நம்ம போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நான் ஆல்ரெடி மீனில் கோடு போட்டு வச்சுருக்கேன். கோடு போட்டிங்கன்னா தான் உள்ளே போய் மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே தடவியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருவோம். சட்டியை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. மிதமான சூட்டில் ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம், மறுபடியும் 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த பக்கம்னு பிரட்டி போடுங்க. மீன் பிரட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்மளோட நாட்டு மீன். எடுத்துடலாம். மீன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயில் மசாலா அவ்வளோவா கீழே உதிரவே இல்லை, லேசாக தான் இருக்குது. மீனை ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா அந்த மாதிரி மசாலா உதிராமல் வரும்.
பாருங்கள், நம்ம மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆனியன், சில்லி, லெமனோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.